Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. சூதுகவுமுடைய ரெகக்னிஷன். Being honest, there is one saying. நம்ம கடவுள்கிட்ட ஒன்று கேட்குறோம். பெரிய பணம் கேட்குறீங்க, ஒரு 100 கோடி பணம் எங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அந்த பணம் எங்களுக்கு வந்துருச்சுன்னா எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம்? பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் சம்திங் நியூ, ரைட்? இந்த மாதிரி சூதுகவோட சக்சஸ் அப்படி. நமக்கு யாரான ஒரு கைட் பண்ணணும். ஸோ அன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாரோ யாருமே, காட்ஃபாதர் யாருமே இல்லை, இப்போ வரைக்கும் யாருமே இல்லை. ஸோ அதனால தான் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன். எனக்கே தெரியாம நமக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் வெளியில பேசுறாங்க. இப்போ நான் வந்து உங்ககிட்ட பாட்காஸ்ட்ல பேசிருக்கேன். சஞ்சிதானா என்ன, அவர் எப்படி பேசுறாங்க, அவர் எப்படி. அனுஷ்கா மேம் வந்து we were all in the same table, அந்த பக்கம் இந்த பக்கம். நான் அவரு கூட போய் கேட்டேன், I want to have some guidance. I'm also Shetty, you're also Anushka Shetty. இப்படியே கேட்டேன். lot of productions போய், sir I'm Amitabh Bachchan, எனக்கு இந்த மாதிரி opportunity கொடுங்க, இந்த மாதிரி படம் பண்ணிருக்கேன். Can you believe it? I have done it that in the 2015 top 10 producers, 10 directors போய் நான் மீட் பண்ணி, sir I'm Sanchita Shetty, I've done Sudhikavam film. Okay, please give me opportunity. தானு சார் சொன்னாங்க, எல்லா ஆக்டர்ஸ் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்க ஆபீஸ்க்கு வந்து ஓப்பனா இவ்ளோ போல்டா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ஒர்க் வேணும்னு நீங்க கேக்குறதே அங்கேயே நீங்க சக்சஸ்ஃபுல். See, அந்த தைரியம் தான் உங்க சக்சஸ். 2013-14ல வந்து 2 படம் தான், சூதுகவம், பீஸா 2, 2 படம். என்ன எல்லாருமே வந்து நீங்க பெரிய ஹீரோயினா இருங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்க என்ன படங்கள்ல பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி குவெஸ்சன் கேட்டுட்டாங்க. ஒரு பெரிய ப்ரொடியூசர் எனக்கு என்ன சொன்னாங்க, உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், அந்த டைம் வந்துச்சுன்னா நீங்க வேணான்னாலும் உங்களை தேடி வரும், உங்களுக்கு பணமும் வரும், சக்சஸ் வரும், எல்லாம் வரும். அப்போ வரைக்கும் பேஷன்ஸ். ஓ மை காட், வாட் இஸ் திஸ் பேஷன்ஸ்? ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட சஞ்சிதா செட்டி தான் இருக்காங்க. மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. லைஃப் இஸ் டீச்சிங் மீ so many things in this moment in my life. சம மேம், ஃபர்ஸ்டே ரொம்ப அழகா சொன்னீங்க, நிறைய கத்து கொடுத்திருக்கா வாழ்க்கை. ஆமா, எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல முன்னாடி எல்லாம், ஒரு ஸ்டேஜ்லயும் ஒன்னு கத்துட்டே இருக்கும், அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்லயும் ஒரு கத்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன். குட் எக்ஸ்பீரியன்ஸ். யா, சூதுகவுமுடைய ரெகக்னிஷன் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். ஏன்னா அப்பதான் நலன் குமாரசாமி உள்ள வராரு, விஜய் சேதுபதிங்கிற ஒரு விஷயம் பூம் ஆகுது, இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த படத்துலேருந்து உங்களுக்கு வைடரா எனக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? பீயிங் ஆனஸ்ட், there is one saying. நம்ம கடவுள்கிட்ட ஒன்று கேட்குறோம், ஓகேவா? கேட்டா ஓகே, ஒரு என்ன கம்பேர் பண்ணுறது எனக்கு தெரியல, ஓகேவா? ஒரு பெரிய பணம் கேட்குறீங்க, அந்த பணம் வந்து நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, ஒரு 100 கோடி பணம் எங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அந்த பணம் எங்களுக்கு வந்துருச்சுன்னா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்? பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் சம்திங் நியூ, ரைட்? யூ ஆர் ஹேண்ட்லிங் இட் few crores and suddenly you are handling it so much money. You need strength, you need people, you need family support, கொஞ்சம் எஜுகேஷன். அந்த மாதிரி சூதுகவோட சக்ஸஸ் அப்படி ஒரு சக்சஸ். எனக்கு யார் பேச்சு கேட்கணும்னு தெரியல, யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியல. இந்த பக்க கால் அந்த பக்க கால், ரஜினி சார் கிட்ட டீம் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க, கமல் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் போட்டிருந்தாங்க, கௌதமி மேம், கமல் சார், அதெல்லாம் என்னோட ஃபேஸ்புக்ல இப்போவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பெரிய டைரக்டர்ஸ், ரோஹித் ஷெட்டி, அவர் seats again, you are still in 20s. Okay, it is kick for sure. ஒரு ஜோஷ் கிக் எல்லாம் நல்லா இருந்தது. பட் ஆனா எனக்கு என்னன்னா, அது உண்மையா வந்து எப்படி அதுக்கப்புறம் பீஸா 2 அது வந்து இன்ன பெரிய பீஸா 2 கார்த்திக் சுப்பராஜ்க்கு அப்புறம் அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ள வருதுன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இது சந்தோஷம் பண்ணுமா இல்லை எனக்கு நார்மலாக தான் ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் டிசிஷன் மேக்கிங்ல வந்து எங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபிலிம் பீப்புள் கிடையாது. தே கமிங் ஃப்ரம் நார்மல் பேக்ரவுண்ட், ஆக்டர்ஸ் கிடையாது எங்க பேரண்ட்ஸ். அப்புறம் பிசினஸ் மைண்டு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு யாரான ஒரு கைட் பண்ணணும். ஸோ அன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாரோ யாருமே, காட்ஃபாதர் யாருமே இல்லை, இப்போ வரைக்கும் யாருமே இல்லை. ஸோ அது சர்ப்ரைசிங். ஸோ அதனால தான் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பிகாஸ் யூ நீட் டு ஹேவ் சம் டீச்சர் ஆர் சம் காட்ஃபாதர், சம் கைடன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பட் ஐ மெட் சோ மெனி ஆக்டர்ஸ். நான் ராஜமௌழி சாரோட வந்து அந்த படம் பாகுபலி ஃபர்ஸ்ட்ல நானும் ஒன் ஆஃப் தி கெஸ்ட் இன் த ஆடியோ லான்ச்.
ஓகே. சூர்யா இருந்தாங்க, மேம் இருந்தாங்க, தமன்னா, அனுஷ்கா ஷெட்டி எல்லாமே சேம் ஹோட்டல்ல இருந்தோம். அங்கேயே என்ன ஹயத் ரெஜென்சில தான் பண்ணேன். நான் போனேன். அப்புறம் எல்லாரும் மீட் பண்றேன். எல்லாருமே வந்து பிரபாஸ் இஸ் டெல்லிங் ஐ வாட்ச்ட் யுவர் சூதுகாவம். ராணா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சூதுகாவம்ல அந்த இமேஜினரி ரோல் வருது அந்த அப்படியா அவர் ஐ எம் யுவர் ஃபேன் யூனோ, ஐ வாட்ச் யுவர் ஃபிலிம் யூனோ, ஐ வாட்ச் சோ மெனி டைம்ஸ். அப்படியா நம்ப முடியாம ஒரு விஷயம். பட் ஆனால் அது ஒரு சம மொமெண்ட்ல சரியான மொமெண்ட்ல. எதுக்கு நான் யங் என்ன சொல்றேன், 20s நமக்கு என்ன வந்தாலும் அந்த வேல்யூவே பண்ண முடியாது. பிகாஸ் வேல்யூனா ஒரு வந்து எல்லாமே இல்ல சூப்பர் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பில ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம், இல்ல ஒரு பயத்துல ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனா இவரெல்லாம் சொல்லும் போது இது பண்ணும்போது நான் ராஜமௌழி சாருக்கு கேட்டேன், சார் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் பண்ணி பெரிய பெரிய இதாகும், அப்புறம் அடுத்தடுத்தது என்ன பண்ணணும், அவர் அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்கணும், ஒர்க்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும், ரீச் அவுட் மெனி பீப்புள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அனுஷ்கா மேம் வந்து we were all in a same table, அந்த பக்கம் இந்த பக்கம். நான் அவரு கூட போய் கேட்டேன், I want to have some guidance. I'm also Shetty, you're also Anushka Shetty. இப்படியே கேட்டேன். So can you tell me how to handle success, what is going to happen in future? அப்போவே 2013-14லயே இந்த மாதிரி நிறைய கியூரியாசிட்டி நிறைய பேருக்கு போய் கேட்டுட்டே இருந்தேன் நான். அப்புறம் எல்லாருமே வந்து be yourself, be true to yourself, இந்த மாதிரி ஒரு லைன்ல சொல்லும் போது என்ன இது அஃபர்மேஷன் மாதிரியா இல்ல கோட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, அது நம்ம அந்த ஏஜ்ல புரியல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ பட் I've taken so many selfies with so many actors. அப்புறம் CCL ஒன் ஆஃப் த பிராண்ட் அம்பாசிடர் வித் த்ரிஷா. அப்புறம் I met so many people, சல்மான் கான் இந்த ஹிந்தி இதுல தான். அப்போ இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃபார் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டா ஒரு ஊர்ல எல்லாமே பாக்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு இருந்தது. சக்சஸ் இருக்கட்டும், ஃபேம் இருக்கட்டும், அந்த ஸ்டேடியம்ல பெங்களூர் ஸ்டேடியம்ல சென்னை ஸ்டேடியம்ல எல்லாம் சூதுகாமுக்கு அப்புறம் ஷாலு அதெல்லாம் கூப்பிடும் போது அந்த சூதுகாம் மியூசிக் எல்லாம் போடும்போது இப்போ கூட நீங்க அந்த மியூசிக் கேட்டீங்கன்னா இப்போதான் கம்போஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் wonderful best memories in my life அப்படின்னா சொல்லலாம். சூப்பர். ஓகே, சூதுகவும் அதுக்கு அடுத்து வந்த படங்கள் எல்லாமே ஓகே. ஆனா ஒரு சில படங்கள் சீசன் இல்லை மேபி எல்லாமே நல்ல படமாக வரணும் தான் நினச்சி எடுப்போம். பட் சம் ரீசனால இதாக இருக்கும்ல, அந்த மொமெண்ட் எப்படி ஓகே நம்ம நெக்ஸ்ட் இப்படி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறது எப்படி இருக்கும்? அதுதான் எனக்கு சூதுகாமுக்கு அப்புறம் பிளான் பண்ண என்னன்னா தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நமக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் வெளியில பேசுறாங்க. இப்போ நான் வந்து உங்ககிட்ட பாட்காஸ்ட்ல பேசிருக்கேன், சஞ்சிதானா என்ன, அவர் எப்படி பேசுறாங்க, அவர் எப்படி இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாருமே என்ன தெரியவே இல்ல, பார்க்கவே இல்ல அவர் எப்படி பேசுறாங்க. ஆப்வியஸ்லி அவரோட இமேஜினேஷன்ல என்ன வேணாம் பேசுறாங்க இல்லையா. சோ ஆனா சம்டைம்ஸ் பாசிட்டிவாவும் நிறைய போயிருக்குன்னா, சஞ்சிதா வந்து புது டைரக்டர்ஸ் புது ஹீரோஸ்க்கு லக்கி ஹீரோயின் அப்படின்னா சொல்லிட்டாங்க. ஏன்னா நலன்குமார் இஸ் நியூ, விஜய் இஸ் ஆல்மோஸ்ட் இது அவர் ப்ரொடக்ஷன் அப்போதான் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ புது டைரக்டர்ஸ் சூதுகாவுக்கு அப்புறம் நானும் நினைச்சேன் நிறைய ஆக்டர்ஸ் கூட எனக்கு படங்கள் வந்துருச்சு. ஆனா எனக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்றது எனக்கு தெரியல, எப்படி போய் இது பண்றது அப்படின்னா நமக்கு ஒரு சரியான பாத்துல கைடிங் யாரும் பண்ணல. பட் ஆனா இட் இஸ் நாட் blame to anybody or myself because young exploring parents வந்து அவரோட பிசினஸ்ல இல்ல. ஒரு மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அது நம்ம சில விஷயங்கள்ல சொல்ல முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா நான் உங்களுக்கு சூப்பரான படங்கள் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நிறைய மேனேஜர்ஸ் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அந்த அது 6 மாசம் 1 வருஷம் இன்னும் இது 6 மாசம் ஆச்சு படமே எடுத்து வரல இந்த மேனேஜர். ஆனா சில மேனேஜர்ஸ் வந்து மேம் பேமெண்ட் எல்லாம் பார்க்காதங்க, சூப்பர் ஸ்கிரிப்ட் வாங்க, அப்படி கூட நம்ம சூதுக்கு மேல அப்படிதான் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் கூட நடிக்காம சூதுகமம்க்கு அப்புறம் ஒரு 15 புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கேன். இப்போ கூட 2 படம் சைன் பண்ணிருக்கேன். 2 பேருமே புது டைரக்டர்ஸ் தான். ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால இது எக்ஸ்ப்ளோர்னு எடுத்துக்கலாமா இல்ல ஓகே நம்ம பண்ணலாம், என்ன ஆக போகுது, நல்ல கதைகள் புது டைரக்டர் அவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி? அப்போ 10 இயர்ஸ் பேக்கு எந்த ஹீரோயின்ஸ் வந்து அவ்வளவு தைரியமா புது டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் டேட்ஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம அந்த சூதுகம் சக்சஸ்க்கு அப்புறம் யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல சஞ்சிதா வந்து இத்தனை புது டைரக்டர்ஸ் கூட நடிக்கிறாங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல. மேபி என்னோட ஒரு சப்கான்ஷியஸ்ல நமக்கு என்ன கேரக்டர் நல்லா இருக்கு,
டீம் சேஃபா இருக்கு, நான் சேஃபா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், பணம் வருது, டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அந்த மாதிரி ஒரு ஜாப் மாதிரி பார்த்துட்டு அப்படியே பண்ண கிட்டத்தட்ட ஒரு 15 மூவிஸ் வந்துருச்சு. ஆனா 5 படம் மட்டும் நோன் டைரக்டர்ஸ். அமீர் சார், சமுத்திரகனி சார், ஆதிக் ரவிச்சந்திரன், அப்புறம் ஒரு 2-3 டைரக்டர்ஸ் எல்லாம் நோன் டைரக்டர்ஸ், சமுத்திரகனி சார் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு 10 டைரக்டர் 12 டைரக்டர்ஸ் எல்லாமே புது டைரக்டர்ஸ் தான் வேலை பண்ணியிருக்கேன். அப்புறம் 10 நியூ ஹீரோஸ் கூட. ஆமாம், ஏன்னா நான் ஆக்சுவலாக அந்த டைட்டிலே ஒரு மாதிரி அந்த டைம் டைட்டில் போஸ்ட், அதாவது ஏன்டா தலையில என்ன வைக்கல. அசார் அசோக் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ, அசார் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ, அனிருத்ஸ் பிரதர் ரிஷி இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ, ஓலா அமிகோ அந்த சாங் எல்லாம். அதுக்கப்புறம் இன்னும் யாரு நிறைய கதீர் பண்ணியிருக்காங்க நிறைய, பட் ஐ டோன்ட் ரிமெம்பர். சிவகுமார், லியோனி சிவகுமார், அப்புறம் நிறைய பேர் எனக்கு. But some people staying in touch, Dhruva, some people staying in touch, some people not staying in touch, but it's okay. இட்ஸ் ஓகே. ஏன்னா இப்போ சொல்லுவாங்கள்ல, நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கோம், ஒரு நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படிங்கும்போது புது ஹீரோஸ்க்கு பண்ணுமா, கொஞ்சம் பெரிய ப்ரொடக்ஷனுக்கு போகலாம், ஒரு பெரிய படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பெரிய படம் இந்த சென்ஸ் அந்த பட்ஜெட் வைஸில் சொல்கிறேன், அப்படி தானே பிளான் பண்ணுவாங்க. பட் ஆனால் அப்படியே மாறி இருக்குல்ல எல்லாமே. See, அதுதான், one is that your fate and one is that is already written. இதுதான் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து எஃபர்ட் போட்டிருக்கேன். இது சூதுகாம் டைமில் வந்து 2014 வரைக்கும் 2013-14 வந்து 2 படம் தான், சூதுகாமம், பீஸா 2 2 படம். என்ன எல்லாருமே வந்து நீங்கள் பெரிய ஹீரோயினாக இருங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன படங்களில் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டாங்க. நான் வந்து அப்படியா அப்படின்னா சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் கேட்டேன் மேனேஜருக்கு, என்ன பண்ணுறதுன்னா, அமிதாப் பச்சன் தெரியுமா? ஆமாம், அமிதாப் பச்சன் என்ன பண்ணாங்க, அவருக்கு நிறைய படங்களில் ஹிட்டு கொடுத்துருக்காங்க, அவருக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. ஷோவில் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காங்க. அவரோட அமேசானில் இப்போ வந்து ஒரு இது மாதிரி இருக்குது, பாட்காஸ்ட்ல ஒரு வெப் சீரி மாதிரி ஒரு எபிசோட் மாதிரி விட்டுருக்காங்க. அவரெல்லாம் பண்ணிருக்கிற படங்கள், அவர் பட்டிருக்கிற கஷ்டங்கள்ல வந்து நம்ம 1% தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அமிதாப் பச்சன் வந்து நிறைய லாஸ் ஆனக்கப்புறம், அவ்வளோ ஹிட்ஸ் நிறைய லாஸ், நோ மணி, அந்த ஸ்டேஜ்ல அமிதாப் பச்சன் சார் போனக்கப்புறம் ஹி வென்ட் டு லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய், சார் ஐம் அமிதாப் பச்சன், எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கேன். கேன் யூ பிலீவ் இட், ஐ ஹவ் டன் இட் தட் இன் த 2015 டாப் 10 ப்ரொடியூசர்ஸ் 10 டைரக்டர்ஸ்க்கு போய் நான் மீட் பண்ணி, சார் ஐம் சஞ்சிதா ஷெட்டி, ஐ ஹவ் டன் சூதுகாம் ஃபிலிம், ப்ளீஸ் கிவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப என்ன ரெஸ்பான்ஸா இருக்கும் ஆக்சுவலா? அப்ப என்ன ரெஸ்பான்ஸ்? இது எங்கேயும் சொல்லல, because this is a podcast, let people know that everybody goes through ups and downs. கண்டிப்பா கண்டிப்பா. And it is fun, you know, அந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ல இருந்தா தானே ஃபன் வரும். சோ அப்போ அமிதாப் பச்சன் இன்ஸ்பைரிங்கா எடுத்துட்டு நான் போய் லூஸ் மாதிரி ஏன் சொல்லலாமா, இல்ல சின்ன பொண்ணுமா சொல்லலாமா, இல்ல யாரோ ஒருத்தர் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லலாம், அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா வந்து அமிதாப் பச்சனே பண்ணியிருக்காங்க, நான் எல்லாம் யாரு, சரி ஓகே, இது ஒரு சின்ன சூதுகாம் படம் ஹிட், அவரெல்லாம் ஷோல எல்லாம் படம் ஹிட் கொடுத்துட்டு. ஸோ உண்மையாக வந்து லாஸ்ட் ப்ரொடியூசர் நான் மீட் பண்ணது வந்து இவர் தானு சார். ஓகே. And luckily see people also அந்த டாப் 10 டைரக்டர்ஸ், டாப் 10 ப்ரொடியூசர்ஸ் வந்து மீட் பண்ணும்போது, அப்புறம் ஹீரோஸ் எல்லாம் நம்ம நேச்சுரலி வந்து அவார்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிடுவோம். அங்கே கூட everybody I keep asking, if you have any role for me, please let me know, I would love to act, I'll have to perform with you, part of your films அப்படின்னா ஓப்பனாக கேட்குறேன். இப்போவும் நம்ம கேட்குறோம், அது வந்து எவ்வளோ பேர் சீரியஸாக எடுக்கிறாங்க, எவ்வளோ பேர் சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. கேட்டால் ஐயோ என்ன கேட்குறாங்க, what is wrong asking opportunities, nothing wrong. கண்டிப்பா. so அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். if you want anything ask openly அந்த மாதிரி. அங்க போய் தானு சார் ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்புறம் இன்னும் 2-3 ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து என்ன நீங்க பெரிய லெவல்ல வந்தீங்கன்னா நீங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வந்திருக்கீங்கன்னு கூட சொன்னாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி நிறைய பீப்புள் மைண்ட்ல டிஃப்ரெண்டா இருக்குன்னா அப்போதான் எனக்கு தெரியுது. அப்போதான் நான் எனக்கு என்ன, நான் வேலை வேணும் பண்ணுவேன், ஓகே அந்த மாதிரி ஒரு மூட் அமிதாப் பச்சன் சார் மைண்ட்ல அது 2 தான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் போயிட்டேன். தானு சார் சொன்னாங்க, இட்ஸ் நாட் ஓன்லி நீங்க வந்து கேட்கறது, இட்ஸ் அ குட் திங், எல்லா ஆக்டர்ஸ் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஓப்பனா இவ்வளோ போல்டா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ஒர்க் வேணும்னு நீங்க கேட்கறதே அங்கேயும் நீங்க சக்ஸஸ்ஃபுல்.
கரெக்ட். நீங்க அங்கேயே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எல்லாம் எங்க யாரை போய் நீங்க மீட் பண்ணலாம். ஈவன் வந்து அமீர் சார் சொன்னாங்க, இப்போ அமீர் சார் கூட படம் பண்ணிட்டு இருக்கேன். அவரோட ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அவரது. ஓகே ஓகே. அப்புறம் வந்து ஆர்யா தம்பி தான் நடிக்கிறாங்க, மாயாவல்ல, யுவன் மியூசிக். ஸோ நிறைய டீம், நல்ல டீம். அவரு சொன்னாங்க, நாங்கள் எங்க ஆஃபீஸ்க்கு வந்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா சார்? இருக்கலாம் சார், நான் வந்திருக்கலாம். அவரு அப்புறம் மிஸ்கின் சார் எல்லாரோட ஆஃபீஸுக்கு போய் நான் கேட்டு அந்த தைரியம் தான் உங்க சக்சஸ். இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ஓகே இவங்க வில்லிங்கா இருக்காங்க, அப்ப மேபி அவங்க அந்த டைம்ல ஒரு கேரக்டர் உங்க இது மாதிரியான ஒரு கேரக்டர் எழுதலாம். சோ அந்த கேரக்டர் டக்கு நீங்க போய் ஸ்பார்க் ஆகி நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே வச்சு. அப்புறம் நிறைய பேர் மாடர்ன் மட்டும் பண்ணலாம், ட்ரெடிஷன் மட்டும் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சார் நம்ம ஆக்டர், நீங்க எந்த ரோல் கொடுத்தாலும் நம்ம பண்றோம், அவ்வளவுதான் என்னோட வேலை, அப்படி அந்த மாதிரி. அது இல்லாம ஜீன்லயே வேற தியேட்டர் ஆர்டிஸ்டோட ஜீன் இருக்கு லைட்டா. அது எல்லாருக்குமே தெரியல, நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா. நம்ம போய் சொன்னும் போது சூதுகம் படத்தோட ஹீரோயின் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தோம். அந்த பயோடேட்டா எல்லாம் இருந்தா கொஞ்சம் அவ்வளவுதான். சோ அந்த தைரியம் தான் சக்சஸ் தானு சார் சொல்லும் போது எனக்கு ஒரு இது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு புது டைரக்டர்ஸ் வந்து நடிச்சுட்டு படம் பண்ண போறாங்க, நான் உங்களோட நேம் ரெஃபர் பண்றேன், பண்ணுங்க அப்படின்னா சொன்னாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது. இன்னொரு டைரக்டர் போயிட்டு அவரு வந்து நீங்க பேஷன்ஸா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி வரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து டைம் தான், ஒரு பெரிய ப்ரொடியூசர் எனக்கு என்ன சொன்னாங்க, டைம் உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், அந்த டைம் வந்துச்சுன்னா நீங்க வேணான்னாலும் உங்களை தேடி வரும், உங்களுக்கு பணமும் வரும், சக்சஸ் வரும், எல்லாம் வரும். அப்போ இருக்கு பேஷன்ஸ். ஓ மை காட், வாட் இஸ் திஸ் பேஷன்ஸ் வேர்ட் நேம் அப்படின்னு 2015ல வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது ஓகே சாந்தியா இருக்கணும், நமக்கு என்ன வருதோ அதை நம்ம பிளெஸிங். அது இப்போ இன்னைக்கு 15 டைரக்டர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன், அது ஒரு பிளெஸிங். 10 ஹீரோ கூட நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கோம், பிளெஸிங். அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பிளெஸிங் அப்படின்னா நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா இட்ஸ் பெட்டர் டு கோ அண்ட் அங்கே போய் இங்கே போய் தேடுறதுக்குள்ள நமக்கு என்ன வருதோ அதை பண்ணிட்டோம்னா. ஃபிலிம் ஃபேரில் பெர்ஃபார்ம் பண்ணேன், ஜி அவார்ட்ஸை பெர்ஃபார்ம் பண்ணேன், JFWல பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் ஆஸ் அ டான்சர் ஆல்சோ ஐ கீப் டூயிங் இட். சரி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ எல்லாமே I'll accept it அப்படின்னா சொல்லி இப்போ வரைக்கும் பண்ணிட்டே இருக்கேன். Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.